ஒவ்வொரு டிஷ்மே அவ்வளவு நல்லா இருக்கு. உங்க குக் ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு சமைச்சது செல்வி ஆண்டி இல்ல. எங்க அப்பா தான் சமைச்சார். அப்படியா, சாரி, உண்மையிலேயே ரொம்ப அருமையா குக் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. எங்க அப்பா பாஸ்தா சூப்பரா செய்வாங்க. அப்பா, எனக்கும் மிஸ்க்கும் பாஸ்தா வைப்பா. இதோ வச்சிட்டேன். அம்மா செல்ல குட்டிக்கு பாஸ்தா. ஆமாம்மு, ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காரு. என் கையால நீ சாப்பிடணும்னு தான் இதுக்கு முன்னாடி உனக்காக சமைச்சதெல்லாம். இப்போ மறுபடியும் சமைச்சு கொடுத்தேன். என் குடும்பத்துல இருக்கிறவங்களை நீ மீ பண்ணணும்னு தான் நான் உன்னை இங்க வரவைத்தேன். இன்னும் உனக்கு பழைய விஷயங்கள் ஒண்ணுமே ஞாபகம் வரலையே. பரவால்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மறந்த வாழ்க்கையை நான் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம் ஐயா. சரிம்மா. டீச்சர் அம்மா, எங்க குழந்தை மேல உங்களுக்கு அதிக பாசம் இருக்குன்னு. மற்ற குழந்தைகளை கவனிக்காம இருக்காதீங்க. என் வேலையை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கறேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அம்மா கிளம்பலாமா? ஈவ்னிங்கே ஆட்டோ கிடைக்க கஷ்டம்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு, நானே கார்ல டிராப் பண்ணிடுறேன். அம்மு, உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நீ சீக்கிரம் போய் தூங்கு. நான் டிராப் பண்ணிட்டு உடனே வந்துருவேன். பாய் பாட்டி. பாய்டா செல்லம். பாய் மிஸ். நாளைக்கு பார்க்கலாம். கார்ல போகும்போது இவ்வளவு செய்தும் உனக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கூட வரலையா? நேரடியாக சொல்லாம எப்படி புரிய வைக்கிறது எனக்கே தெரியல. சார், இண்டிகேட்டர் இன்னும் ஆன் ஆக இருக்கு. ஓ சாரி, ஆஃப் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் மிஸ். எப்ப கத்துக்கிட்டேன்னு தெரியல. ஆனா எனக்கு டிரைவ் பண்ணறது ரொம்ப ஃபெமிலியர் ஃபீல் ஆகுது. 5 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. எங்க அப்பா இறந்ததும் கூட நான் மறந்துட்டேன். என் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒருவேளை என் வாழ்க்கையில யாராவது முக்கியமான ஆள் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணும். யாராவது என்ன ரொம்ப காதலிச்சிருந்தா நான் ஆக்சிடென்ட் ஆனப்புறம் என்ன தேடி வந்திருப்பாங்க இல்லையா? ஆனா யாருமே வரல. அதனால நான் இதெல்லாம் யோசிப்பதையே விட்டுட்டேன்.